இருக்கக்கூடிய இடம் வந்து விளியனூர் உருவையாறு செல்லக்கூடிய ஆரியபாளையம் மேம்பாலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே வந்து அந்த விளியனூர் விழுப்புரம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலமானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த தற்போது வந்து இந்த வெள்ளமானது ஆர்ப்பரித்து வருகிறது. அதே போல வந்து இந்த விளியனூர் உருவையாறு பகுதியில் வந்து இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த வெள்ளப்பெருக்கை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் நூற்றுக்கணக்கான பேர் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பயமறியாமல் இந்த வருகை வந்து இந்த பார்ப்பதை வந்து காவல்துறையினர் தற்பொழுது அவர்களை வெளியேற்றி வருகின்றனர். ஏனென்றால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மேம்பாலத்தில் வந்து தண்ணீர் வந்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராம வழியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த கிராம பகுதிகளில் வந்து சூழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரி அதிக அளவில் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் கடுமை சேதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் வீடூர், சாத்தனூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள்.